ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொங்கு சட்டசபை தொங்கு சட்டமன்றம்னா என்ன அப்படிங்கிற பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. ஸோ பொதுவாக நம்ம ஒரு ஜனநாயக நாட்டில் எப்படி ஆட்சியை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம தொங்கு சட்டமன்றம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியும். இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்றத்துக்கு உண்டான தொகுதிகள் வகுத்திருப்பாங்க. இப்போ ஒரு ஸ்டேட் இருக்குது அப்படின்னா ஸ்டேட்டை நிறையா தொகுதிகளாக பண்ணியிருப்பாங்க. அந்த தொகுதிகளில் ஒவ்வொரு இடத்துலையும் எம்எல்ஏ அப்படிங்கிற ஒருத்தரை கொடுத்துருப்பாங்க. இந்த எம்எல்ஏக்கள் பெரும்பான்மையான கட்சிகள் யார் அந்த எம்எல்ஏக்கள் இருக்காங்களோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான உரிமை அவங்களுக்கு இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டை எடுத்துட்டிங்க அப்படின்னா 234 தொகுதிகள் இருக்குது. 234 ரெண்டாக டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 117 தொகுதிகள் வரும். அப்போ 117 அப்படிங்கிறப்போ நம்ம மெயினாக 2 கட்சி தான் இருக்குது, இல்லை 3 கட்சின்னு வச்சுக்கோங்க. இப்போ டிவிகே உள்ளே வந்திருக்கு. ஸோ அப்போ 2 கட்சி இருக்குது, இல்லை 3 கட்சி இருக்குது அப்படின்னா நம்ம பெரும்பாலும் திமுக அதிமுக 2 கட்சி தான் இருக்குது. இப்போ தாவேக்காங்கிற ஒரு 3வது கட்சியும் இருக்குது. அப்போ இந்த 3 கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை, அதாவது 117 + 1 118 சீட் வந்துருச்சு அப்படின்னா அவங்க ஆட்சி அமைக்க முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற இந்த ஜனநாயகத்தில் இருக்கிற ரூல்ஸு. ஓகேங்களா? அப்போ பெரும்பான்மையாக யார் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்களோ அவங்கள ஆட்சி அமைக்க கொடுக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் 200 சீட் வாங்கியிருக்காங்க, அப்புறம் ஒருத்தர் 30 சீட் வாங்கியிருக்காங்க, ஒருத்தர் 4 சீட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 234 சீட் ஆச்சு. அப்போ இந்த 200 பேர் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த 200 எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்த கட்சி தான் நல்லா ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது அவங்க அமைக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது ரெண்டாவது. பட் மக்கள் அந்த பெரும்பான்மையாக 200 சீட்டை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கட்சிக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ அந்த கட்சி தான் ஆட்சி சமையணும். அப்போ நான் அந்த கட்சிக்கு ஓட்டு போடாத மக்கள்லாம் கோச்சிக்குவாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது மீதி இருக்கிற 30 தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்களே அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இங்கே ஜனநாயகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பான்மை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க முடியும். அப்படிங்கிறதுனால நம்ம சட்டமே அப்படி தான் எழுதியிருக்காங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒருமித்த கருத்து வராது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த மெஜாரிட்டி இருக்கிறவங்க ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதில் என்னென்னா இந்த மெஜாரிட்டி வரல அப்படின்னா என்ன பண்ணுறது? இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ஒரு 100 சீட்டு டிஎம்கே வாங்குறாங்க, ஒரு 100 சீட்டு பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே வாங்குறாங்க. மீதி இருக்கிற 34 சீட்டு பார்த்திங்கன்னா தாவேக்கா கொஞ்சம், அதே மாதிரி நாம் தமிழர் கொஞ்சம் வாங்கிட்டாங்க. அப்படின்னா இப்போது யாருக்குமே அந்த மெஜாரிட்டி அப்படிங்கிறது இல்லை, 117 அப்படிங்கிறது இல்லை. இப்போ ஒரு சட்டத்தை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னா நம்ம மெஜாரிட்டி வேணும். ஸோ அப்போ தான் நம்ம நிறைவேற்ற முடியும். அப்போது நம்ம இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான உரிமையை கோரணும் அப்படின்னா உரிமையை ஆளுநர்கிட்ட போய் சொல்லணும், எனக்கு ஆட்சி அமைக்கணும்னு உரிமை சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக 118 எம்எல்ஏக்கள் அவங்ககிட்ட இருக்கணும். இப்போ 100 தானே ஜெயிச்சிருக்காங்க, அப்போ நமக்கு இருக்காதுல்ல. அப்போது இதுதான் தொங்கு சட்டசபை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎம்கே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த தாவேக்காட்ட போய் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தாவேக்கா டிஎம்கே கிட்ட போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், அவங்க ஆட்சி அமைப்பாங்க. இல்லை தாவேக்கா ஏடிஎம்கே கூட போச்சு அப்படின்னா அவங்க ஆட்சி அமைப்பாங்க. ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலேயும் பங்கு அப்படின்னு நிறைய தடவை சொல்லிட்டு வராங்கல்ல, அது இங்கே தான் பிளேஸ் எ மேஜர் ரோல். ஒரு சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நமக்கு அந்த சீட்டை ஆதரவு தருவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு திமுக எடுத்துட்டிங்க அப்படின்னா திமுக சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அமைச்சரும் எம்எல்ஏ இருப்பாங்க, ஆனால் அமைச்சர் எல்லாமே திமுக காரங்களாக தான் இருப்பாங்க. வேறு கட்சி இப்போ விசிகா ஒரு கட்சி இருக்குது, அவங்க எப்போவுமே திமுகவோட கூட்டணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸ் எப்போவுமே திமுகவோட கூட்டணி வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏக்கு மினிஸ்டர் போஸ்ட்டு தரமாட்டாங்க. ஓகேங்களா? அப்போ அது பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஆதரவு தர்றது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது என்னென்ன ஆகும், விசிகாலேருந்து ஒரு எம்எல்ஏக்கு மினிஸ்டர் போஸ்ட்டு தருவாங்க, காங்கிரஸ்லேருந்து ஒரு எம்எல்ஏக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்ட் தருவாங்க. அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, அங்கே சப்போர்ட் பண்ணுவோம். அப்போ 118 ஆகணும் அப்படின்னா எங்கள் கட்சியிலேருந்து 18 எம்எல்ஏ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவியோ இல்லை ஒரு மினிஸ்டர் பதவியோ தரணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ எப்படியோ டிமாண்ட் பண்ணி எல்லாம் பண்ணி என்னவாங்க அப்படின்னா அந்த 118 சீட்டை எந்த கட்சி கொண்டு வருதோ அவங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு உரிமையை கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் தொங்கு சட்டமன்றம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாள் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆளுநர் வெயிட் பண்ணுவார். யாராவது இந்த எனக்கு
மெஜாரிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்களான்னு பார்ப்பாரு. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பார்ட்டியை கூப்பிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு உண்டான மெஜாரிட்டி நிரூபித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லுவார். அது அவங்க வந்து இருக்கிறதுலே யார் வந்து அதிகமான சீட் வாங்கியிருக்காங்களோ, இப்போ உதாரணத்துக்கு திமுக 110 சீட் வாங்கிருச்சு, இல்லை வந்து அதிமுக 110 சீட் வாங்கிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் 7 சீட் 8 சீட்டு தான் வந்து பாக்கி இருக்குது. அப்போ அந்த 8 சீட்டை வந்து வேறு கட்சியிலேருந்து வாங்கிட்டு வந்து எனக்கு ஆதரவு மெஜாரிட்டி நிறுவிங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போ அப்படி நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருவாங்க. அப்படி மெஜாரிட்டியே இல்லாததுக்காக தான் வந்து நம்ம தொங்கு சட்டமன்றம் அப்படின்னு சொல்கிறோம். பெரும்பாலும் வந்து தமிழகத்தில் இந்த தொங்கு சட்டமன்றம் வந்து வந்தது கிடையாது. அப்படியே வந்தாலும் வந்து அந்த மறுதேர்தல்லாம் வந்து வைக்க முடியாது. ஸோ இப்போது யாருமே வந்து யார்ட்டையும் சேர்க்கல அப்படின்னா மறுதேர்தல் தான் வச்சாகணும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு திமுகவுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 வந்துருச்சு, அதிமுகவுக்கு 100 வந்துருச்சு, தாவேக்காவுக்கு 34 அப்படிங்கிறப்போ தாவேக்கா வந்து திமுகவையும் எதிர்க்கிறாங்க, அதிமுகவையும் எதிர்க்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க யாருமே யார்ட்டையும் சேரலை. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக வந்து யாருக்குமே வந்து தனி பெரும்பான்மை இல்லை அப்படின்னு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து தேர்தல் நடத்துவாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஆனால் இது மாதிரி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்தது கிடையாது. ஸோ பெரும்பாலும் அப்படி நடக்காது. ஏன்னா ஏதோ ஒரு கட்சி 2 கட்சி சேர்ந்து ஒரு ஆட்சியை வந்து அமைச்சிருவாங்க. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.